பேண்டட் சார்பாக வணக்கம். கடந்த 19ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலக பிரசித்தி பெற்ற மிக பழமையான லூவர் மியூசியத்தில் சுமார் 900 கோடி மதிப்பிலான நகைகளை வெறும் 7 நிமிஷத்தில் திருடப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய கூட்டமாக பெரிய கேங்கோலாம் ஒன்றும் வரல. பெருசாக 4 இளைஞர்கள் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் வராங்க. அதில் 2 பேர் வெறும் 7 நிமிஷத்தில் அந்த 900 கோடி மதிப்பிலான நகைகளை திருடிட்டு போகிறாங்க. 8 நகைகளை திருடியிருக்காங்க. அந்த கேஸில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி 2 பேரை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் நைட்டும் பகலாக நம்ம ஒர்க் பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வருது ஈஃபில் டவர் தான். ஸோ அந்த ஈஃபில் டவரோட ரொம்ப பழமையான ஒரு மியூசியம் தான் இந்த லூவர் மியூசியம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1793ஆம் ஆண்டு இதை மியூசியமாக நிறுவுறாங்க. ரெவல்யூஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி ஒரு 300-400 வருஷம் அந்த நாட்டு தலைவர்கள் அவங்களோட கோட்டையாக இது வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு நாட்டு தலைவர்கள் வாழ்ந்த கோட்டைகள் அது. ஸோ அதுக்கப்புறமா ரெவல்யூஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சுக்கு அப்புறமா அந்த பில்டிங்கை மியூசியமாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மியூசியம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஃப்ளோர் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான மோனாலிசாவோட ஓவியம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நெப்போலியன் 1, 2, 3 இவங்களோட ஜுவல்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, எமரால்ஸ் இதெல்லாமே அந்த மியூசியமில் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. டோட்டலாக 35,000 பழமையான பொருட்களை டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் பொதுவாக 9 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. திரும்பி 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மியூசியமில் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா 30,000 to 35,000 விசிட்டர்ஸ் வரதான் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் 19ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக 9:30க்கு பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் உள்ள ஒரு ட்ரக்கு உள்ளே வருது. 4 பேர் இருக்காங்க. அதில் ட்ரக்கு உள்ளே வந்த உடனே அந்த பில்டிங்கோட கார்னரில் நிறுத்தி அந்த பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்போலோ கேலரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போலோ கேலரி ஃப்ளோரில் தான் மோனாலிசா மற்றும் விலை உயர்ந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்கை நிறுத்திட்டு எலக்ட்ரிக் லேடர் அந்த ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வண்டியிலேருந்து எலக்ட்ரிக் லேடர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. மேலே ஏறி கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நிறுத்துறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த லேடர் நின்ன உடனே அதில் 2 பேர் ஏறுறாங்க. 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா சிவில் ஒர்க்கர்ஸ் மாதிரி ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு ரிஃப்ளெக்டர் கோட் போட்டிருக்காங்க. சிவில் ஒர்க்கர்ஸு அப்புறம் ஏர்போர்ட் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட்ஸை போட்டுட்டு அந்த லேடர் வழியாக ஏறுறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ செக்யூரிட்டி விசிட்டர்ஸ் எல்லாம் எந்த டவுட்டும் வரல. இவங்க சிவில் ஒர்க்கர் மாதிரி ஏறியிருக்காங்க. ஸோ ஏதோ சிவில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாந்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டு ஜன்னல் கம்பிங்க இருந்திருக்கு. அந்த கம்பிங்கெல்லாம் கட்டர் மூலிமா கட் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கின உடனே இந்த எண்டில் அவங்க இறங்குறாங்க. அந்த எண்டில் தான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உடனே ஓடுறாங்க. ஓடின உடனே அங்கே இருந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒரு டேபிள்லேயும் கிளாஸை பொருத்தி வச்சுருப்பாங்க. போன உடனே கிளாஸை உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே செக்யூரிட்டி அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் ஆகி இமீடியட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓடி வராங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க 8 பொருட்களை கிரீடம், நெக்லஸ்ஸு, கம்மல் போன்ற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே ஓடி வராங்க. ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிரீடம் அங்கேயே கீழே விட்டுறாங்க தவறி. கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா 2 செக்யூரிட்டி மடக்குறாங்க. அவங்க 2 பேரும் மடக்கின உடனே இவங்க கன்று காமிச்சு மிரட்டுறாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் இருந்தாங்க இல்லையா, 4 பேர் டோட்டலாக ட்ரக்கில் வந்தது.
அதில் 2 பேர் தான் மேலே போயிருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்து அடுத்த 2 டூ வீலர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வண்டியிலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ரெடியாக வந்து ஒரு டூ வீலரில் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து கீழே இறங்கின உடனே செக்யூரிட்டிங்களை மிரட்டிட்டு 2 பேரும் ஒரு வண்டியில் ஏறி இமீடியட்டாக வந்து மியூசியம்லேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போனோடனே பாரிஸ் வந்து ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப க்ரௌடான நகரம் இல்லையா. வெளியில் போன உடனே டிராஃபிக்கில் வந்து மிங்கிள் ஆகிடுறாங்க. மிங்கிள் ஆன உடனே இவங்களை வந்து கண்டுபிடிக்க முடியல. உடனே வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து போலீஸு, ஃபாரன்சிக் டீமெல்லாம் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து க்ளவுஸை மட்டும் 2 க்ளவுஸை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு தடையுமே வந்து அவங்கள பற்றி கிடைக்கல. ஒரு தலைமுடியோ இல்லை வேறு எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து அவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்கானுங்க, ப்ளஸ் வந்து தலையில் பார்த்திங்கன்னா குள்ளா மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தலைமுடியோ கிளியோ எதுவுமே கிடைக்கல. ஏதோ ஒரு தலைமுடி கிடைச்சா கூட அதன் மூலிமா டிஎன்ஏவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் வழி இல்லை. அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கிரீடமை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது வந்து டேமேஜாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்ச உடனே அந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப வந்து ஷாக்கு. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு பழமையான ஒரு மியூசியமில் வந்து வெறும் 7 நிமிஷத்தில் வந்து திருடியிருக்காங்க. 4 நிமிஷம் அவங்க ஏறுறதுக்கு 4 நிமிஷம், அடுத்த 3 நிமிஷத்தில் வந்து மொத்த ஐட்டமும் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டு மியூசியம் விட்டு வெளியில் போயிருக்காங்க. வெறும் 7 நிமிஷத்தில் இருந்து வந்து இந்த ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு ஹாய்ஸ்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு திருடர்களாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் 8 பொருட்கள் திருடப்பட்டிருக்கு. அதில் வந்து அந்த கிரீடம் வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து 7 பொருட்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த 7 பொருட்களோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 900 கோடி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குயின் மேரியோட சப்ரி செட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே செட்டில் வந்து நெக்லஸ்ஸு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே செட்டில் வந்து இயரிங்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமரால்ட் நெக்லஸ் ஃப்ரம் மேரி லூயிஸ் செட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட பேர் ஆஃப் இயரிங்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோன் தைரா ஆஃப் எம்ப்ரஸ் அவங்களோட க்ரோன் திருடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லார்ஜ் பாடிஸ் பவ் அந்த ஆர்னமெண்ட் திருடப்பட்டிருக்கு. க்ரோன் ஆஃப் எம்ப்ரஸ் அதான் நான் சொன்னேன் இல்லையா, கிரீடம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை வந்து கைப்பற்றிட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து 7 பொருட்கள் வந்து மிஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து இந்த மியூசியமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆய்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இல்லை. ஆல்ரெடி வந்து 1911ஆம் ஆண்டு வந்து அதே மியூசியமில் வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து விசிட்டர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா ரொம்ப பழமையான ஓவியம் மோனாலிசா வந்து திருடிட்டு போயிருக்காரு. திருடிட்டு போய் 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து மோனாலிசா ஃப்ரேமை வந்து மார்க்கெட்டில் விற்க போகும்போது வந்து கையும் காலமாக மாட்டி 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பழமையான இவ்வளோ பெரிய மியூசியத்தில் வந்து 2 டைம் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா செக்யூரிட்டி ஒழுங்காக இல்லையா அப்படின்னு வந்து உங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து 24/7 செக்யூரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மியூசியமுக்கு வந்து கரெக்டாக செக்யூரிட்டி கரெக்டாக இல்லைன்ற மாதிரி வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா கடந்த வருடம் 2024 அதே மியூசியத்தில் வந்து மோனாலிசாவோட ஃப்ரேம் மேலே வந்து சாஸை வந்து 2 நபர்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றிருக்காங்க. அது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி வந்து சர்ச்சைகள் வந்து அந்த மியூசியமில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆய்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு சாதாரண திருடர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு திருடர்கள் தான் நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் வந்து இதுக்குன்னே வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு மியூசியமில் வந்து வெறும் 7 நிமிஷத்தில் வந்து 900 கோடி மதிப்பிலான நகைகளை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னா சாதாரணமான ஆளுங்கனால இந்த மாதிரி ஹாய்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த திருட்டு யார் பண்ணியிருப்பா அப்படின்னா ஆல்ரெடி வந்து மோனாலிசா படத்தை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி திருடியிருக்கவரும் வந்து அந்த மியூசியத்தில் வந்து ஒர்க் பண்ணவர் தான் திருடியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த திருட்டை பண்ணவங்களும் வந்து ஆல்ரெடி மியூசியமில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ அந்த மியூசியத்தை வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்துருக்கவங்க, அந்த மியூசியத்தை பற்றி 100% தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஹாய்ஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஹாய்ஸ்ட் பண்ணதாக வந்து சந்தேகித்து 2 இளைஞர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் நம்மளோட கருத்து வந்து 100% உண்மையா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க.